ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு நீலகண்டேஸ்வரர் கோவிலோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கோவில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த கோவிலில் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கோவிலோட மூலவர் தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு கோவிலோட மூலவருக்கு ஒரு பேர் 2 பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கோவிலோட மூலவருக்கு மொத்தம் 5 பேர். இந்த கோவிலில் மொத்தம் 5 சிவலிங்கங்கள் இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு கதையும் இருக்குது. அது என்னென்ன பேர், அது என்ன கதை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட எண்டில் நான் அதை சொல்கிறேன். முதல்ல இந்த கோவிலோட அம்பிகையின் பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அம்பிகையோட பெயர் அமிர்தவல்லி மற்றும் மங்களாம்பிகை. ரெண்டாவதா இந்த கோவிலோட தலவிருட்சம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோவிலோட தலவிருட்சம் இலுப்பை விருட்சம். மூணாவதா இந்த கோவிலோட தல தீர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோவிலோட தல தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் மற்றும் அமிர்த தீர்த்தம். நாலாவதா இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோவில் தமிழ்நாட்டில் இருக்கிற மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற இலுப்பை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊரில் தான் இருக்குது. அஞ்சாவதா இந்த கோவில் திறக்கக்கூடிய நேரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இந்த கோவில் காலையில் 7 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன இடைவெளி விட்டு சாயங்காலம் 3 மணியிலிருந்து நைட் 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இப்போது ஆறாவதா ஸ்தல வரலாறு. இந்த கோவிலுக்கு மொத்தம் 3 கதைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் நான் சொன்ன 5 சிவலிங்கங்களோட கதைகள். அந்த 5 சிவலிங்கங்களும் எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றின கதை. அதை நான் வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது முதல் கதைக்குள்ளே போகலாம். முன்னாடி ஒரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடுவில் சண்டை வருது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கடலில் இருக்கிற அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக. அப்படி எடுக்கிறதுக்காக சண்டை போட்டு முடிவில் 2 பேரும் சேர்ந்து நம்ம அமிர்தத்தை எடுத்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக வாசுகி பாம்பை வச்சு பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க. பார்க்கடலை கடைஞ்சிட்டே இருக்கும்போது வாசுகி பாம்பு களைப்பாயிருது. களைப்பான உடனே அதோட விஷத்தை பூரா கக்க ஆரம்பிச்சிருது. இதை சிவபெருமான் பார்க்குறாரு. தேவர்கள் எல்லாரும் இறந்து போயிடுவாங்களே அப்படின்னு நினச்சி அந்த விஷத்தை எடுத்து சிவபெருமான் சாப்பிட்றாரு. சிவபெருமான் விஷத்தை சாப்பிட்ட உடனே சிவபெருமான் இறந்துருவார் அப்படின்றதுக்காக பார்வதி தேவி சிவபெருமானோட கழுத்தை இறுக்கி பிடிக்கிறாங்க. அந்த விஷம் கீழே இறங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பார்வதி தேவி நினச்ச மாதிரியே அந்த விஷம் சிவனோட கழுத்துக்கு கீழே இறங்கலை. சிவபெருமானை பார்வதி தேவி காப்பாற்றிடுறாங்க. சிவபெருமான் தேவர்கள் எல்லாத்தையும் காப்பாற்றிடுறாரு. இப்போது 2வது கதைக்குள்ளே போகலாம். முன்னாடி ஒரு காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் எல்லாரும் இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதை துரியோதனன் தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க எல்லாரையும் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோவிலோட குளத்தில் விஷத்தை கலந்து விடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த கோவிலோட அம்பிகை என்ன பண்ணுறாங்க, பாண்டவர்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அந்த விஷத்தில் அமிர்தத்தை கலந்து அந்த விஷத்தோட வீரியத்தை குறைச்சி சுத்தமாக அந்த விஷத்தை அந்த குளத்துலேருந்து எடுக்கிறாங்க. அதனால தான் இந்த கோவிலோட அம்பிகையோட பேர் அமிர்தவல்லி. அமிர்தத்தை கலந்து விஷத்தை முறிச்சாங்க இல்லையா, அதனால் அமிர்தவல்லி. இப்போது நீங்கள் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த 3வது கதைக்குள்ளே போக போகிறோம். மகாபாரதம் பார்த்த எல்லாருக்குமே பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் போன கதை தெரியும். அப்படி வனவாசம் போனப்போ இந்த காட்டுக்குள்ளே ஒரு நாள் வராங்க. அப்போது இந்த இடம் இலுப்பை மரம் நிறைந்த ஒரு காடாக இருக்குது. அப்படி இந்த காட்டுக்குள்ளே வந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் இங்கே கொஞ்ச நாள் தங்குறாங்க. தங்கி இருந்த கொஞ்ச நாளில் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஒரு இலுப்பை மரத்துக்கடியில் உட்காந்து இலுப்பையோட காயை எடுத்து அதில் விளக்கேற்றி சிவபெருமானை மனசார வேண்டிக்கிறாங்க. இவங்க 5 பேருக்கும் சிவபெருமான் தனித்தனி மூர்த்தியாக காட்சி கொடுக்குறாரு. அதனால தான் இந்த கோவிலோட மூலவருக்கு மொத்தம் 5 பேர். இங்கே மொத்தம் 5 சிவன் சிலைகள் இருக்குது. அந்த 5 பேரும் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? தர்மருக்கு காட்சி கொடுத்த சிவனுடைய பேர் நீலகண்டேஸ்வரர். அர்ஜுனனுக்கு காட்சி கொடுத்த சிவனுடைய பேர் படிக்கரைநாதர். பீமனுக்கு காட்சி கொடுத்த சிவனுடைய பேர் மகதீஸ்வரர். நகுலனுக்கு காட்சி கொடுத்த சிவனுடைய பேர் பரமேஸ்வரர். சகாதேவனுக்கு காட்சி கொடுத்த சிவனோட பேர் முத்துகிரீஸ்வரர். இப்படி இவங்க 5 பேருக்கும் காட்சி கொடுத்ததுக்கு அப்புறமா இவங்க 5 பேரும் சிவபெருமான் கிட்ட நீங்கள் இதே இடத்துல இதே கோலத்தில் மக்கள் எல்லாருக்கும் காட்சி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்குறாங்க. அதை ஏற்றுக்கிட்டு சிவபெருமானும் நீலகண்டேஸ்வரர், மகதீஸ்வரர், முக்தீஸ்வரர், படிக்கரைநாதர், பரமேஸ்வரர் அப்படிங்கிற 5 மூர்த்தியாக நம்ம எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்ருக்காரு. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்.